என்னோட கல்யாணத்தப்ப நடந்த ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். கல்யாணம் தாலி கட்டி முடித்த உடனே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சவர் ஒரு சாக்லேட் எடுத்து அதை பேப்பர் பிரித்து என் கையில் கொடுத்தாரு. சரி, அவர் நான் சாப்பிட்றதுக்கு தான் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு வாங்கினதும் வாயில் போட்டுக்கிட்டேன். அவர் என்ன நினச்சாரோ தெரில, இன்னொரு சாக்லேட் எடுத்து பிரித்து கொடுத்தாரு. அதையும் வாங்கி வாயில் போட்டுக்கிட்டேன். அப்புறம் மூணாவதாக பிரித்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் ஒன்று பிரித்து என்கிட்ட கொடுத்தாரு. நீ அவர் வாயில் போடுமா, அவர் உன் வாயில் போடுவார், இதையும் போட்டுக்காத வாயில் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே 2 சாக்லேட் வாயில் இருந்தது, அவர் ஒன்று போட்டார். 3 எங்கள் அம்மா என்ன நினச்சாலோ தெரில, ஒரு கொட்டினா தலைமையில். அது கொஞ்சம் உரைக்கலை, பூவெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, உரைக்கலை. இதையும் தின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஒன்று போட்டா. 4 சாக்லேட் வாயில் அனுமார் வாய் மாதிரி இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பி போஸ் கொடுங்க, அப்படி போஸ் கொடுங்க, இப்படி போஸ் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்பப்பப்பா. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் நேரம் இருங்க, அவள் வாயே அனுமார் மாதிரி இருக்குது, இதில் மானத்தை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கேமராலாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டாரு. சீக்கிரமாக முழுங்கணும்னு பார்த்தா அதெல்லாம் பல்லெல்லாம் மென்னுட்டேன். பல்லெல்லாம் ஒட்டிக்கிட்டு முழுங்கவும் முடியல, மெல்லவும் முடியல. அப்புறம் சடங்குலாம் இருக்குது, பொட்டு வைக்கணும், மாலை மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு அவசரப்படுத்துகிறாங்க. அதில் வேறு பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் எல்லாம் பல்லில் ஒட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு அதை தின்னு முழுகிட்டேன். எங்கள் அம்மா வேறு ஒரு முறை முறைக்கிறா பாருங்க. அப்புறம் நடந்ததை இன்னொன்று சொல்கிறேன்.